நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா திருச்செந்தூருக்கு பின்னாடி சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு மயில் மேலே ஆரோகணித்து கொண்டு இருப்பார். அங்கே சத்ரு சம்ஹார திரிசதின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா எதிரிகளை அழிப்பதற்கு அப்படின்னு. இன்றைக்கி எதிரிகள்னாலே ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன்னா இல்லை. உண்மையாலுமே எதிரி யாருன்னா அவனுக்குள்ளே தான் எதிரி இருக்காங்க. தீதும் நன்றும் பிறதரவார அவனுடைய வினையே அவனுக்கு எதிரி. இதை வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார் திருக்குறளில். ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு போனான்னா அது அவனுடைய வினை. திடீர்னு கீழே விழுந்தானே என்ன அதுவும் அவனுடைய வினை தான் அப்படின்னு. அப்போது அந்த வினையை பவ வினையை அழிப்பதற்குண்டான ஆற்றல் சத்ரு சம்ஹார திரிசதிக்கு இருக்கிறது. அது ரொம்ப ஆற்றல் மிக்க மகாமந்திரம். அதை நிறைய அடியார்கள் நிறைய அருளாளர்கள் அந்த சத்ரு சம்ஹார திரிசதியை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, அதை முறையாக பாராயணம் பண்ணி பூஜை முடிக்கும்போது பண்ணவங்களுக்கு ஜுரம் வந்துடும். ஏன்னா உடல் வெப்பம் தாங்க முடியாமல் அப்படி வரும். இப்போது இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்ல முடியாது. காரணம் என்ன, ஏன் சொல்லக்கூடாதுன்னா அது முழுக்க அதனுடைய அக்ஷர பிழை வரக்கூடாது, ஏற்றம் இறக்கம் இருக்கிறது, நிறைய விஷயம் இருக்குது. அதை பயிற்சி இல்லாமல் அதை சொல்ல முடியாது.